ரொம்ப பிரமாதமா நிறைய நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஜானு, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பாட தலையில ஏறுதுமா. ஆனா மார்க் ஓரளவுக்கு தான் வாங்க முடியுது. பெரிய லெவல்ல என்னால வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பேசாம தம்பிக்கிட்ட போய் சொல்லிட்டுமா? என்னன்னு? தம்பி, உன்னை காலேஜ் ஃபர்ஸ்ட் வர சொன்னது தப்பு. காலேஜில் ஃபர்ஸ்ட் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னால விட்டுறான்னு சொல்லி. ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம பையன் என்னன்னா ஒரு கேண்டீனுக்கு 3 கேண்டீன் போட்டு பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டு இருக்கான். அவனுக்குள்ள ஒரு பெரிய பிசினஸ்மேன் இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள நிச்சயமா ஒரு பெரிய படிப்பாளி இருப்பான். நீங்க தீவிரமா படிச்சா நிச்சயமா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வரலாங்க. அவ்வளவுதானே? நம்பிக்கை தானே வாழ்க்கையே. போய் ஒரு பாதாம் பால் எடுத்துட்டு வா. பரீட்சையா நானான்னு பாத்துருவோம். என்னங்க? தேங்க்யூ. இப்ப படிக்கிற பசங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் படின்னு சொல்றதால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்றாங்க. ஆனா உண்மையிலே என்னன்னா, பெற்றோர்கள் அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையும் ஆசையும் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்க தான் செய்யுது. எல்லாராலையும் எப்படி ஃபர்ஸ்ட் வர முடியும்? அப்ப செகண்ட் தேர்ட் எல்லாம் யார் வருவா? நானும் ஆரம்பத்தில் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனா இப்போ ஓரளவுக்கு சுமாரா படிக்கிறேன்னு நினைக்கிறேன். காலேஜில் பசங்க அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்வாங்க. ஆனா படிப்புன்னு வரும்போது பசங்களும் சில விஷயங்களை கட் பண்ணிட்டு எப்படியாவது படிக்கணும், அதுக்காக தான் பெத்தவங்க நம்மளை காலேஜுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு உணர்ந்தா அதுவே போதும். வணக்கம். ஈஸ்ட் வெஸ்ட் கல்லூரியில் அதிகமான மாணவர்கள் தங்களின் கல்லூரி படிப்பை படித்து வருகின்றனர். அதே கல்லூரியில் 58 வயதான திருக்குமரன் என்ற நபர் தனது பிகாம் பட்ட படிப்பை படித்து வருகின்றார். நடுத்தர வர்க்க குடும்பத்தைச் சேர்ந்த உணர்த்தவே என்ன டிவியில காட்டுறாங்க வருகிறார். இந்த காலத்து இளைஞர்கள் படிப்பை வெறுத்து பொழுதுபோக்கில் கவனம் செலுத்தும் நிலையில் 58 வயதான இவர் சிறப்பாக தனது கல்லூரி படிப்பை படித்து வருகிறார். சீக்கிரம் இவர். உங்களால காலேஜ் ஃபர்ஸ்ட் வர முடியுமா? கண்டிப்பா முயற்சி பண்றேன். இந்த ஜெனரேஷனோட போட்டி போட போறேன். 90% நல்லா படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவன் இருக்கிறார். ஆனா ஒண்ணு, ரிசல்ட் எதுவா இருந்தாலும் என் பொண்டாட்டி சாணைக்கும் என் பையன் குமாரும் நிச்சயமா ஏத்துக்குவாங்க. திருக்குமரன் is very intelligent and committed to the responsibilities given. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் படிக்கலாம். அதுக்கு வயசு ஒரு தடை இல்லைன்றதுக்கு திருக்குமரன் மிகச்சிறந்த உதாரணம். நீங்க வேணா பாருங்க, இந்த இயர்ல அங்கிள் தான் ஃபர்ஸ்ட் வர போறாரு. ரொம்ப திணறினாரு. ஆனா நான் பர்சனலா கேர் எடுத்துக்கிட்டேன். நீங்க வேணா பாருங்களேன், இந்த காலேஜ்ல இந்த வருஷம் அவர் தான் டாப்பா இருப்பார். திருக்குமரன் இஸ் a very good gentleman. ஆனா அவர் பையன் ஒரு யூஸ்லெஸ் வேஸ்ட் ஃப்ராட்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் அவர் இந்த காலேஜுக்கே வந்திருக்காரு. எல்லா குடும்பத்திலயும் ஒரு பொறுக்கி இருப்பான். அதே மாதிரி தான் அவர் குடும்பத்துல அவர் பையன் ஒரு கேடு கெட்ட பொறுக்கி. சார், உண்மையிலேயே அவன் வேஸ்ட் சார். காலேஜ்ல இந்த வயசுல அவனால படிக்க முடியல, ஆனா அவங்க அப்பா வந்து படிக்கிறார்ல. அவன் தண்டம் எதுக்குமே லாயக்கு இல்லாதவன் சொல்லி அவங்க அப்பாவே நிரூபிக்கிறார் சார். அவன் புத்தி நல்ல புத்தியே கிடையாது சார். படிக்கிறப்ப பேரை மாத்தி எக்ஸாம்ல ஃப்ராடுத்தனம் பண்ணி அவங்க அப்பா அம்மாக்கு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்திட்டான். அவங்க அப்பா மட்டும் இந்த கடைசி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாரு, அவனால வெளியில தலை காட்ட முடியாது சார். எதுக்குமே உதவாத பையனை இப்படி தான் சார் அவமானப்படுத்தணும். ஃபைனலி ஃபாதர் தான் சார் ஹீரோ, ஆனா அவர் பையன் ஜீரோ. பாத்தியா மச்சான், இன்டர்வியூ வீடியோ எவ்வளவு வைரல் ஆயிடுச்சுன்னு. எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டான், அதுக்கப்புறம் அவன் தான் ஹீரோ. அவன் எக்ஸாம் எழுதினா தானடா அவன் ஹீரோ ஆகிறதுக்கு. ஜானகி, நான் பரீட்சை எழுதுறேன், என் பையனை தோக்கடிச்சு பண்ண. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஜானகி. ஜானகி, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. என்ன படிச்சு ஜானகி, நான் ஊரை விட்டு போறேன் ஜானகி.
வாயா. சார் என்ன கூப்பிடுறீங்களா? உன்னதாயா நானா? உன்னதாயா கேட்குறேன், என்ன பண்ற? சார் நான் ஊருக்கு போறேன், பஸ்ஸுக்காக ஓ, நிற்கிறேன். எந்த ஊரு? ஏயா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற, எந்த ஊருக்கு போறேன்னு கூட தெரியாதா உனக்கு? யோ உன் பேக்கை செக் பண்ணியா? குடியா சார் இந்த ஸ்பாட்ல கஞ்சா விக்கிறாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா நாங்க இங்க வந்திருக்கோம். கஞ்சாவா? ஏயா டீசெண்டா வந்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்கியா? சார் நான் அப்படிலாம் கஞ்சா வச்சிருக்கான் சார். ஐயோ சார் என்னையா இது? சார் அது எப்படி வந்துச்சு என்ன எனக்கு தெரியாது விளையாடுறியா? சார். சார் சார் என்ன இல்ல சார், கேஸ் தெரியுமா சார், இது? அது எப்படி வந்துச்சு யோ, தெரியாது. வண்டியில ஏத்தியா? சார், சார், யோ, இது தப்பு வண்டி பண்ண வண்டியில மாட்டேன் ஏறியா? சார். வாயா. ப்ளீஸ் ப்ளீஸ் சார் 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 நான் எந்த தப்பு பண்ணலையே சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஐயோ, சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் என்ன நம்புங்க சார். சார் என்ன சார் கையில விலங்கெல்லாம் போட்டுருக்கீங்க? சார் போலீஸ் ஸ்டேஷன் தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க சார்? டேய் பேசாம உட்காந்துட்டு வரணும். யோ என்கவுண்டர் ஸ்பாட்டுக்கு வண்டியை விடு. என்னப்பா இது, கடைசி நேரத்துல எக்ஸாமுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டானா? எக்ஸாமுக்கு பயந்து எஸ் ஆயிட்டாப்லையா? சார் என்கவுண்டர் ஸ்பாட் வந்தாச்சு. என்கவுண்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. டேய் இறங்கடா கீழே. சார் என்கவுண்டர்லாம் சினிமால ஓட விட்டு சொல்லுவாங்களே அதானே? ஐயோ சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் யோ, ப்ளீஸ் சார். இறக்கியா? யோ, வாயா. யோ, வாயா, நல்லா இருக்கீங்க சார். சார். ஏய் நேரா ஓடு. தம்பி விக்ரம் ஆளுங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ போதை மருந்து கடத்தினேன், என்கவுண்டர்ல சுற்றுவேன்றாங்கப்பா. தம்பி தம்பி வேண்டாம் போகாத தம்பி, வேண்டாப்பா தம்பி. யாரா கைக்கு விலக போடுது? நேச்சுரலா இருக்கட்டும், நான் தாங்க போட்டேன். நான் எந்த ரூட்ல வர சொன்னா நீங்க எந்த ரூட்ல வரீங்க? மெயின் ரோட்ல வந்தா போலீஸ் கிட்ட மாட்டிக்குவாங்க, அதனால தாங்க இப்படி வந்தோம். கீ எங்கடா? டேய் கீ குடுறா. அண்ணா பேமெண்ட். அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. நான் எப்படியும் ஃபோன் பண்ணா நீ எடுக்க மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவும் மாட்டேன். அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு சின்ன போலீஸ் டிராமா பண்ணேன். எதுக்காகப்பா எங்களை விட்டுட்டு போனேன்? என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இல்லப்பா அந்த விக்ரம் வந்து நான் ஜெயிச்சா நீ தோத்த மாதிரின்னு சொன்னப்பா. அதுக்காக என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா இந்த படிப்புங்கிற விஷயத்துல நான் ஃபீஸ் கட்டுறேன், நீ படின்னு சவால் விட்டு தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா போக போக தான் தெரிஞ்சது ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடல, ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்ந்திருக்கோம். நீ எப்படிப்பா நம்புன? நீ ஜெயிச்சா நான் தோத்துருவேன்னு நீ எப்படி நம்புன? எத்தனை பேருக்குப்பா இந்த வாய்ப்பு கிடைக்கும்? அப்பாவை படிக்க வைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது நீ. இப்ப சொல்றேன்ப்பா, நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், நீ படிச்சு பாஸ் பண்ணாதான் நான் ஜெயிப்பேன். இப்ப நீயே முடிவு பண்ணு, நீ என்ன ஜெயிக்க வைக்க போறியா இல்ல நீயே என்ன தோக்கடிச்சு அவமானப்படுத்த போறியா? இல்லப்பா நீ ஜெயிக்கணும். அப்பா ஜெயிக்கணும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், ஆனா நான் சொல்றத நீ ஒரே ஒரு வாட்டி கேளுப்பா. சொல்லு கேட்க. போப்பா போய் எக்ஸாம் எழுது. எக்ஸாம் எழுதி நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்ப்பா, நீ ஜெயிக்கணும்ப்பா, அப்பதான் நான் ஜெயிப்பேன்.
அம்மா பேச வேண்டியதெல்லாம் அப்புறம் பேசலாம், பரீட்சைக்கு நேரமாச்சு. நான் உங்களுக்காக கோயில் போயிட்டு வேண்டிட்டு வந்திருக்கேன். எல்லாமே நல்லாவே நடக்கும். நீ இருக்கும்போது நல்லதுதாம்மா நடக்கும். என்னங்க பரீட்சை நல்லா எழுதுங்க. எங்க வாத்தியாரே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ என்னாச்சு? மறந்துருச்சா? ஹால் டிக்கெட் மறந்துட்டேன். இது தெரியும்னா கையில ரெடியா வச்சிருக்கேன். ஒண்ணுக்கு 2 பேனா வச்சிருக்கேன். நீ என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். நல்லபடியா எழுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மேடம், ஹால் டிக்கெட். Just like that. Okay. Thank you, madam. நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல, அதனால தான் என்னால சாதிக்க முடியலன்னு. அது உண்மைதாங்க. திருக்குமரனும் அதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்த ஒரு ஆளுதான். ஆனா அவருக்கு அவர் பையன் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைச்சது படிக்கிறதுக்கு. அதை கரெக்டா அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. காலேஜ் போய் படிச்சாரு. ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸும் பண்ணாரு. படிக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் வயசு ஒரு தடையா இருக்காதுன்னு அவர் நிரூபிச்சிருக்கிறார். அவர் பையன் சிவகுமாரோ சாதாரணமான ஆள் இல்லைங்க. காலேஜை விட்டு டீபார் ஆயிட்டோம், படிப்பு வரலன்னு வீட்டில் உட்காராம அவன் ஃபேஸ் பண்ண பல கஷ்டங்களை அவனுக்கான வாய்ப்பா மாத்திக்கிட்டான். கடுமையா உழைச்சான். சின்ன வயசுலயே சொந்தமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு இப்ப அவனும் ஹோட்டல் பிசினஸ்ல செம்ம பிஸிங்க. கடைசியா திருக்குமரனும் அவர் நினைச்ச மாதிரியே படிச்சு ஆடிட்டர் ஆயிட்டாரு. அப்பாவுக்கும் பையனுக்கும் நடந்த பிரச்சனைகள்ல அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கங்க. கற்றுக்கொள்வது எல்லாமே கல்விதான். நாளை என்பதே நமக்கான வாய்ப்பு தான்.